ஈமானிய பலகீனம் சீர் செய்வது எப்படி என்கின்ற தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு ஒரு அரை மணி நேரம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்திற்குள் சில முக்கியமான அம்சங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காரணம், மறைவில் இறைவனை அஞ்சுதல், பாவங்களை விட்டு வெளியேறுதல் எவ்வாறு, பாவங்கள் என்னென்ன அதாவது பாதிப்புகளை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும், இது போன்ற தலைப்புகள் இன்றைய குறிப்பாக இளைஞர்களுக்கும் குறிப்பாக யுவதிகளுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க உரைகள், மார்க்க அதாவது பேச்சுக்கள், கலந்துரையாடல்கள் இவைகளெல்லாம் பொதுவாகவே இலக்கு வைத்து பேசப்படுகின்றவைகள். ஆனால் இந்த பாவங்களை தவிர்த்தல் என்கின்ற அம்சம் குறிப்பாக இளைஞர்களை இலக்கு வைத்து பேசப்பட வேண்டிய, யுவதிகளை இலக்கு வைத்து பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், எவ்வளவு பெரிய மார்க்க உரைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உபதேசங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும், மார்க்கத்துக்கு முரணான பாவங்களில் ஈடுபட்டு அதில் திருப்தி கண்டு அது நிலைபெறக்கூடிய நிலையில் மனது மாறிவிட்டால் அவனை இறைவன் எந்த அளவுக்கு விரும்புவானோ அதே அளவுக்கு வெறுப்பையும் அவன் சம்பாதித்து கொண்டிருப்பான். அதனால் இந்த நன்மைகளால், இந்த இபாதத்துக்களால் அவன் பிரயோசனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பாவங்களுடைய வீரியமும் பாவம் செய்கின்ற அந்த அளவும் அவனில் மிக கம்மியாக இருந்தால் மட்டும்தான், மிக குறைவாக இருந்தால் மட்டும்தான் இபாதத்துடைய இன்பத்தை அவன் காணுவான். இல்லை என்று சொன்னால் நிறைய தொழுவார்கள், இரவு தொழுவார்கள், சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பார்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுவார்கள், மார்க்க உரைகளில் கலந்து கொள்வார்கள், எல்லா விதமான சேவைகளும் செய்வார்கள். ஆனால் இன்பமாக இருக்க மாட்டார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, அதில் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்களது வாழ்க்கையுடைய மதாகிர்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் பாவத்துக்குரியவனுடைய வெளிப்பாடுகள் அவர்களிலிருந்து என்ன செய்யும், வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, பாவங்களிலிருந்து வெளியேறுவது எப்படி என்ற அந்த தலைப்பை விட பாவங்களை எப்படி நாம் சீர் செய்வது என்கின்ற அந்த அம்சம் மிக முக்கியமாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய அம்சம். உங்களது வாழ்க்கை அதாவது இந்த உரையுடைய முதல் உபதேசமாக அதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய இந்த விஷயத்தில் கவனம் எடுங்கள். அடிக்கடி நாம் செய்கின்ற பாவத்தை பற்றி தனிமையில் இருந்து யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான வேலையாக கருதுங்கள். நமது வாழ்க்கையில் எப்படி படிக்க நேரம் ஒதுக்குறோமோ, உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குகின்றோமோ, எப்படியெல்லாம் நேரம் ஒதுக்குகின்றோமோ, நமது வாழ்க்கையில் நாம் மாற்ற முடியாது என்று எழுதிவிட்ட பாவங்களை பற்றி சிந்திப்பதற்கு, இவைகளை தவிர்ப்பதற்கான சிந்திப்பதற்கு மிகவும் முயற்சி செய்யுங்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மனிதர்களை அதாவது மூன்றாக பிரித்து சொன்னார்கள். அதாவது அல் உலமா ஸலாஸா, படித்தவர்கள், அறிவு உள்ளவர்கள் மூன்று வகையானவர்கள். அறிவுள்ளவர்கள் மூன்று வகையானவர்கள். ஆலிமும் பில்லாஹ் லைஸ ஆலிமம் பி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார், அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, சட்டங்களை அவர் அறிந்திருக்க மாட்டார். அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார்னா என்ன? அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான், அல்லாஹ் எப்படி இறக்கப்படுவான், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எப்படி, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை கையாண்டால் எப்படி கையாளுவான், அவனது வழிமுறைகள் என்ன, எப்பொழுது பாதிப்பு ஏற்படும், எப்பொழுது நன்மைகள் ஏற்படும், எந்த இடத்தை அவன் இலக்கு வைப்பான் என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பார். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது? எது ஹராம், எது ஹலால், எது செய்ய வேண்டியது, எது செய்யக்கூடாதது, இது பற்றி அவருக்கு தெரியாது. இது ஒரு வகையான அறிஞர், அதாவது அறிவுள்ளவர். ஆலிமும் பி அம்ரில்லாஹ் லைஸ ஆலிமம் பில்லாஹ். சிலருக்கு மார்க்க அறிவெல்லாம் இருக்கும், எது கூடாது, எது கூடும், எது வாஜிபு, எது சுன்னா, எது அகீதா, எது சட்டம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இறைவனுடைய சுன்னன்களை பற்றி தெரிந்திருக்க மாட்டார். இறைவனுடைய கோபம், இறைவனது ரஹ்மத், இறைவனுடைய அந்த இறைவன் பற்றி அந்த விளைவுகளை பற்றி அவர் தெரிந்திருக்க மாட்டார். இது இரண்டாவது. இன்னொருவர் ஆலிமும் பில்லாஹி வ ஆலிமும் பி அம்ரில்லாஹ். இன்னொருவர் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை பற்றியும் நிறைய தெரிந்து வைத்திருப்பார். இறைவன் பாவிகளை இப்படித்தான் நிர்வகிப்பான், பாவத்துடைய ரிசல்ட் இங்கே கொண்டு போய் விடும், நன்மையுடைய ரிசல்ட் என்ற வாழ்க்கையில் இதைகள்லாம் ஏற்படுத்தும், இறைவனுடைய அச்சமின்மையால் எனது வாழ்க்கையில் என்ன பாதிப்புகள் ஏற்படும், இவைகளெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். அதே நேரத்தில் எது ஹராம், எது ஹலால், எது வாஜிப்,
எது சுன்னா, எது அகீதா என்பதை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். இவர்களிலேயே மிக சிறந்தவர் அந்த கடைசியானவர் தான். இறைவனையும் பற்றி தெரிந்து இறைவனது சட்டங்களையும் தெரிந்து வாழ்கிறார்களே அவர்கள்தான் இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள் எல்லாம் தனது அடியார்களில் யார்? அறிந்தவர்கள் தான். அறிஞர்கள் தான் சொல்லக்கூடாது, அறிந்தவர்கள் தான், படித்தவர்கள் தான், விளங்கியவர்கள் தான் அல்லாஹ்வை நிறைய அஞ்சுவார்கள். அன்புள்ள சகோதரர்களை நாம் மக்களிலே பார்க்கிறோம். இந்த மூன்று வகையை நாம் மக்களிலே பார்க்கிறோம். ஒரு சிலரை நீங்கள் பார்க்கலாம், நிறைய இறைவனை பயந்து வாழ்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர்கள் நெசைய மாட்டார்கள், பாவம் என்பதால் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவருக்கு எது ஹராம் எது ஹலால் சட்டங்களை பற்றி என்ன செய்யாது, அறிவிருக்காது. சிலர் நிறைய படித்திருப்பார்கள், பெரிய அறிஞராக இருப்பார், ஹராம் ஹலால் எல்லாம் அவருக்கு அப்படி தெரிந்திருக்கும். ஆனால் இறைவன் பாவிகளுக்கு செய்யக்கூடிய உலகத்திலே உள்ள அவனது சுண்ணாவை பற்றி தெரிந்திருக்க மாட்டார். என்ன ரிசல்ட் எல்லாம் இது இறுதி காலத்தில் ஏற்படுத்தும் என்பதை பற்றி என்ன செய்திருக்க மாட்டார்கள், தெரிந்திருக்க மாட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு உபதேசம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்திலிருந்து பாவத்திற்கான விளைவை ஏற்படுத்த போகிறான் என்று சொன்னால், பாவத்திற்கான எஃபெக்டுகளை ஏற்படுத்த போகிறான் என்று சொன்னால், முதலாவது அவனிடத்திலிருந்து குறைத்து கொண்டு வருவது இல்மை தான், அறிவை தான். அந்த அறிவு தலைகீழாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவன் படித்த படிப்பெல்லாம் இருக்க எல்லாம் தலைகீழாக என்ன செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனவே ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா பாவத்திற்கான விளைவாக முதலாவது கொண்டு வந்து வைப்பது எதை? இல்மை எடுப்பது. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்களை நான் அவர்கள் அறியாத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பேன். மின் ஹைது லா யஅலமூன் என்றால் அவர்கள் அறியாத வண்ணம் அல்லாஹ் தஆலா பிடிப்பான். அப்படின்னா என்ன? முதலாவது அறியாம ஆக்கணும். இல்மை என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா முதலாவது எடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தோடு இருக்கிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம், மார்க்கத்தை விளங்குகிறோம், புகாரி வாசிக்கிறோம், தர்ஜமா வாசிக்கிறோம், தீனுள்ளவர்களோடு தொடர்போடு இருக்கிறோம். அதனால் எமது பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்ற அதாவது தேவையற்ற நம்பிக்கைகளை நாம் வளர்த்து விடக்கூடாது. தேவையற்ற நம்பிக்கைகளை எல்லாம் நாம் வளர்த்து விடக்கூடாது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவு இருக்கவும் மனிதர்களுக்கு இறைவனை பற்றி அறிவில்லாமல் போகின்ற பொழுது பிடிப்பான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் ஷாஃபிக்கு ஒரு உபதேசம் செய்ததாக சொன்னார்களே, என்ன உபதேசம்? இன்னி அராக நூரன், நான் உங்களை என்ன செய்கிறேன், ஒரு ஒளியை காணுகிறேன். ஃபலா துத்ஃபிஹா பிதுல்மத்தில் மஅசியா, பாவத்துடைய இருளை கொண்டு என்ன செய்து விட வேண்டாம், அதை அழித்து விட வேண்டாம். அது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷகவுது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுதா லில் ஆசி. அன்புள்ள சகோதரர்களே, வகீ இடத்திலே நான் எனது மனன குறைபாட்டை பற்றி முறையிட்டேன், பாடமாக்க முடியவில்லை என்பதை நான் சொன்னேன். இமாம் வகீ இடத்தில் இமாம் ஷாஃபி சொல்றாரு. யார் சொல்றாரு? இமாம் ஷாஃபி சொல்றாரு, அதாவது நான் முறையிட்டேன். இங்க பாருங்க பாப்போம், மிக முக்கியமானதை ஏன் சொன்னேன் தெரியுமா? எங்கள்ல ஒரு ஜுஸு தான் பாடமாக்கிப்பாரு, எனக்கு மனன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிடுவான். அதான் இல்மி இல்லைன்னு அர்த்தம். நன்றாக புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா குறுகிய இல்மில் திருப்தியை தந்துடுவான். அது முதல் ஆதாரம். அவர்கிட்ட இல்மி இல்லை என்பதை, அவருக்கு அல்லாஹ் ஜஹலை கொடுக்கிறான் என்பதற்கு பெரிய ஆதாரம். இமாம் ஷாஃபிஈ மனனத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? அதாவது நான் வகீ இடத்தில் எனது மனன குறைபாட்டை முறையிட்டேன். அல்லாஹ் தஆலா விரிச்சு வச்சுக்கிறான். நீ என்ன படிக்க வேண்டியிருக்குது, நீ என்ன தேட வேண்டியிருக்குது என்ற உணர்வை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இல்ம அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் எனக்கு பாவங்களை விடுமாறு உபதேசித்தார். இமாம் ஷாஃபிஈக்கு பாவங்களை விடுமாறு உபதேசித்தார். ஏன்? ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, அறிவு என்பது இறைவனது ஒளி, அறிவு என்பது இறைவனது ஒளி, அது பாவிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. எனவே ஒருவனிடத்தில் முதலாவது எடுபட்டு போவது இல்ம். இல்ம் ஒருவனிடத்தில் எடுபட்டு போனால் தான் பிழை செய்வதை உணரமாட்டான், தான் தவறிலே இருப்பதை உணரமாட்டான், தான் அறியாமல் இருப்பதை உணரமாட்டான். எல்லா விதமான பாதிப்புகளும் இந்த இல்ம் எடுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு முன்னுரை ஒன்று.